இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா ஒரு கிராஃப் எப்படி பண்றது, ஒரு சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு பவர் பைவோட் அண்ட் எப்படி அந்த ஃபில்டர் ஃபார்முலா போட்டதுன்னு கத்துக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபில்டர் ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். அதை நான் அடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பவர் பைவோட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ல இந்த ஹெல்ப் டேபுக்கு அடுத்தது டேட்டா ஸ்ட்ரீமர், இன்கொயர், பவர் பைவோட், ஸ்ப்ரெட் ஷீட், ஏஐ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு உங்களோட மெயில் ஐடி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த டேப் எப்படி வர வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரிப்பீட் ஃபார்முலா போட போறோம். இந்த ரிப்பீட் ஃபார்முலா வச்சு சார்ட் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு REPT ரிப்பீட் ஓபன் பிராக்கெட் எனக்கு என்ன வரணும் அந்த சிம்பிள் வெர்டிகல் பார். இந்த வெர்டிகல் பார் ஆல்ரெடி நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சிம்பிள் தான் வரணும். சிம்பிள் பண்ணிட்டு அகைன் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். டீம் ஏவோட ஸ்கோர் C2ல இருக்கு. அதை நான் என்டர் கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா இந்த பார் இந்த சார்ட் பாக்குறதுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிரசன்டேஷன் நல்லவா இல்லை. இந்த பிரசன்டேஷன் நல்லா வரணும்னா இந்த இடத்துல ஃபுல்லா டேட்டாவை இந்த ஃபார்ம்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் நேம் மாத்தணும். ஃபாண்ட் நேம்ல பிளேபிள் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். பிளேபிள் டைப் பண்ணிட்டீங்கன்னா வந்துருச்சு. இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இருக்கு. இது லெஃப்ட் அலைன்மெண்ட் மாத்திட்டு இந்த பிளேபிள் ஒரு ப்ரௌன் அல்லது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க 19, 45, 20, 32 இந்த மார்க்ஸ் பார்க்காமலே இந்த பார் வச்சு யார் ஹையஸ்ட் ஸ்கோர்ன்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.